என்னம்மா பேசுற நீ? என்ன பேசுற? பாவம்மா அவ. கிளம்பும் ஆஸ்பத்திரிக்கு போவோம். கொத்தையில பிள்ளைய வச்சுட்டு கிடக்கா. நமக்கு அப்படி என்ன முக்கியம் வீட்டில் இருக்கிறது? நீ கிளம்பு, போவோம் நம்ம. என்ன நடந்தாலும் அவ என்னதான் பண்ணிவிடுவான்னு நானும் பார்த்துறேன். வா முத்தலகு, நீ போற ரைட்டு, நீ போற சரி. உன் பொண்ணை பார்க்க போற, உன் பேரனை பார்க்க போற. ஆனா உன் பொண்ணு உன் கூட பேசலன்னா என்ன பண்ணுவ? மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிராது. மரியாதை கொடுத்தாதான் முத்தலகு அங்கே போக முடியும். அங்கே மரியாதை கிடைக்காது அப்படிங்கிற போது நீ போய் என்ன முத்தலகு பண்ணுறது? என்னையவே என்னையவே உன் பொண்ணு திரும்பி பார்க்கல. அப்போ தப்பு பண்ணவங்க நீங்கள் ரெண்டு பேரும். நீ பண்ணல, அத்தை தான் சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொதுவாக கோவமே உங்கள் மேலே இருந்தது தானே. நான் என்ன பண்ணேன்? என் மேலே ஏன் கோவப்படுது அன்பு? எனக்கு அதுதான் முத்தலகு புரியல. என் மேலே கோவப்பட்டு ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் என்ன சொல்றதுன்னு தெரில. இல்லைங்க, அவ பேச மாட்டாதான் எனக்கு தெரியும். அவ கண்டிப்பா பேச மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக நான் போகாம இருக்க முடியுமா? எப்படிதான் மனசுல ஆசையை அந்த குழந்தைய பார்க்கணும்னு தோணுது இல்ல? ஆசையை வளர்த்துக்கிட்டு நான் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? போய் பார்த்துதான் ஆவேன் நானு. அதுக்கு மேல ஓ இஷ்டம். ஆமாடி, அவ கண்டிப்பா பேசலனா ஒருவேளை என்னோட குழந்தை நீ ஏன் தூக்கணும்னு கேட்டா என்னடி செய்வ? என்ன செய்வ? அவ அப்படி என்கிட்ட கேட்டுருவாளா அம்மா? நீ சொல்லுமா. அவ அப்படி என்கிட்ட கேட்டுருவாளா? எப்படி என்கிட்ட கேட்பா? என்ன அவளுக்கு மட்டும்தான் உரிமையா என்ன? ஏன் எனக்கு உரிமை இல்லையா? அந்த குழந்தை சொல்லு, எனக்கு உரிமை இல்லையா? எனக்கும் உரிமை இருக்குல்ல. அவ அப்புறம் எப்படி அப்படி கேட்பா? ஏண்டி நீ பேசுறதெல்லாம் சரியா உனக்கே படுதா? என்னமோ போ, எல்லாம் என் தலையில தான். ஆனால் வந்து விடியும். நான் பண்ண வேலை தான் இந்த அளவுக்குள்ள வந்து நிற்கிது. ஷோ ஐயோ, இப்போ கிளம்பிதான் ஆகணுங்கிறியா? உன்னை எப்போ பார்த்தாலும் ஏன் தலையில விடியுது, ஏன் தலையில விடியுது. ஏன் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்ப? ஏன் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்ப? என்ன உன் தலையில வந்து விடியுது? உன் மேல நான் ஏதாவது பழி போட்டேனா? உன்னாலதான் என் பொண்ணை பார்க்க முடியல, என் பேரனை பார்க்க முடியலன்னு. அப்படி ஏன் தேவையில்லாம இந்த வார்த்தையவே சொல்லிட்டு இருப்ப நீ? அதானடி உண்மை, அதான உண்மை. இதே சொல்லிட்டு இருக்கேன்னா அப்புறம் அதான உண்மை, அதை தானே நான் சொல்ல முடியும். இது திருந்தவே திருந்தாது. ஏங்க கூட்டியாந்து விடுறீல்ல பஸ் ஸ்டாண்ட்ல? சரி சரி வா, கூட்டியாந்து விடுறேன். போறதான் போறேன். ஏதாவது பிள்ளைக்கு பிடிச்சது சமைச்சு கொண்டுட்டு போகவா? சமைச்சா? சமைச்சு நீ போய் பார்க்கறதே பெரிய விஷயம். உன்னே முதல்ல அது பார்க்குதான்னு தெரியல, பிள்ளைய கொடுக்குதான்னு தெரியல. இதில் நீ கொண்டு போகிற சாப்பாட்டை சாப்பிடும்னு என்ன நினைக்கிற நீ? நடக்குமா அதெல்லாம்? அட நீ வேற முத்தலகு, அதெல்லாம் சாப்பிடுதோ சாப்பிடலையோ தெரியல. சும்மானு இருப்பியா அங்கிட்டு? இப்பதான் சாப்பிட மாட்டாங்கிறீங்களா? சரி போ, இன்னைக்கு அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன். என்னம்மா நீ வரியா என்ன? நானும் வரவா? மர்மோனே, வீடு வாசலை பார்த்துக்கிறீங்களா? பாடு மாட நானும் கூட ஒரு ரெட்டு போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஒத்தையில் போகிறா, அங்கே அவள் என்னமோ பேசிவிட்டா, மூஞ்சில் அடிக்க மாதிரி பேசிவிட்டா அப்படின்னா சங்கடப்படுவா. நானும் கூட இருந்தேன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இவளுக்கு தெம்பாக இருக்கும். அதனால மறுமுனே நானும் கூட போயிட்டு வருவாப்பா. நீங்கள் கொஞ்சம் வீடு வாசலை பார்த்துக்கிறீங்களா? என்னப்பா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் கிளம்புங்க. எடி வா 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 போவான். என்ன அங்கே ஏதாவது அவள் பேசட்டும், பிறவு இருக்கு உனக்கு. சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற. வீட்டு கூட்டியாந்தோனையாவது ஒருட்டு பார்ப்போம்னாலும் வேணாங்கிற. ஆஸ்பத்திரியில் சந்தி சிரிக்கணுமா? ஆமாம், நீ வேறம்மா. நீ வரியா என்ன? அதை முதல்ல சொல்லு. வரேன் தானே சொல்கிறேன், அப்புறம் வரியா என்னன்னா? வா வா, கிளம்பு கிளம்பு. காசு எடு. பிள்ளைக்கு துணி இது எடுத்துகிட்டு போவோமாம்மா. பெருங்காய விசிட்டா போவ? ஏண்டி பெருங்காய விசிட்டா போவ? அம்மாச்சிக்காரின்னு துணி எடுக்காம சும்மா போகக்கூடாதுடி. சொல்லி கமைப்பாவ. துணி எடுத்துக்கிட்டு வா. சரிம்மா. சரி சரி, இந்த காசை எடுத்துட்டு ஓடியாரேன். வா வா வா. பாவம் முத்தலகு, அவ்வளோ ஆசையோடும் அவளை பார்க்க இங்கேருந்து கிளம்புது. அந்த பிள்ளை பேசுதோ பேசலையோ தெரியலையே என்ன பண்ணுதுன்னு. ஷோ, நான் என்ன யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே. நான் ஏன் இப்படி கோவப்பட்டுட்டே இருக்கேன்? நம்ம அம்மா நம்ம அப்பத்தா, நான் ஏன் கோவப்படணும்? என்ன நினைச்சேன்? வளகாப்பு செலவு அவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி வளகாப்பு செலவு முடிஞ்சு போச்சு. இவகளே பண்ணிட்டாக. குழந்தை பிறந்த செலவையும் கொஞ்சம் இவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, குழந்தைக்கு நகை போகிற செலவையும் இவங்க பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன, நம்ம அம்மா தானே முக்கியம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் புரியவே மாட்டேங்குது. என்னையே தான் திட்டுறாங்க. நான் அதனால மட்டும்தான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் நினைக்கிறது முட்டாளா என்னன்னு ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன் நான் கோவப்பட்டா வந்து பார்க்கக்கூடாதா என்ன?
ஆனா அப்பா கிட்ட நான் நடந்தது ரொம்ப தப்பு. கௌதம் இருக்கான்னு சொல்லி அப்பாட்ட ரொம்ப மோசம் பண்ணிட்டேன். குழந்தைய கூட கொடுத்துருக்கலாம் தான், கொடுக்காம விட்டது ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே. ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. பாவம் அப்பா அழுகுறாங்க. அவங்கள ரொம்ப அழுக வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அனுப்பி விட்டேன். ஷோ கடவுளே, பாவண்டா உன் தாத்தா அழுதுட்டே போறாரு. அன்பு எடி எடி என்னடி ஆச்சு? ஏன்டி அழுகுற? எடி ஒன்னதான் எடியே. எடி அன்பு இங்க பாருத்தா அம்மால. அம்மா பாருத்தா, குட்டி பையன் தங்க பிள்ளை உன்னை என் பிறந்த உடனே தூக்கி கொஞ்சிறதுக்கு இந்த அம்மாச்சிக்கு கொடுத்து வைக்கலடா, கொடுத்து வைக்கல. அதை நினைச்சு நினைச்சு 2 நாளா தூக்கம் இல்ல, அழுக சாப்பிடல. அம்மாச்சி ரொம்ப நொந்து போயிருக்கண்டா. குட்டி பையன் இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு. ஏன் ஏன் இப்ப அழுகுற? ஏன்டி அழுகுற? இப்ப எதுக்கு இப்ப அழுகுற? என்ன எதுக்குடி இப்படி அழுகிறப்ப? சந்தோஷப்படணும் தானே, எதுக்கு இப்ப அழுகுற? வந்துட்டோம்னு அழுகுறியா? நாங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? இப்போ இவளுக்கு ஏன் இங்க வந்து அழுகன்னு நினைச்சு அழுகுறியோ? சொல்லுடி, அதுக்கு தானே இப்ப அழுகுற? நல்லா தெரியுது, நல்லா தெரியுதுடி. நாங்க வந்துடக்கூடாது, உன்னைய பாத்துடக்கூடாது, உன் பிள்ளைய தூக்கிடக்கூடாது. உங்க அப்பங்காரு வந்தாரே, பாவம் இல்லை அந்த மனுஷன். ஆசை ஆசையா ஓடி வந்தாரு, பழத்துக்களை வாங்கிக்கிட்டு பிள்ளைய பார்க்கணும், பேரனை பார்க்கணும். அந்த மனுஷங்கிட்ட நீ தான் மூஞ்சி கொடுத்து பேசல. அந்த குழந்தையவாது பாருங்கப்பான்னு கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாதாடி? அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க. ஏண்டி எங்ககிட்டயும் காமிக்க மாட்டியா? இப்போ படுபாவி ஏண்டி அப்படியாடி உன்னை கஷ்டப்படுத்திடும்? அப்படியே உன்னை கஷ்டப்படுத்திடுச்சு அப்பத்தா? அப்படி என்ன தெரியும் உன்னிட்ட அப்படி பேசிருச்சு இல்லாதத? உன்னிட்ட என்னைக்கும் அப்படி தானடி பேசும். ஏண்டி அவனை பண்ணனேன், ஏண்டி அவனை வச்சேன்னு. அது உனக்கு பெருசா தெரிஞ்சு போச்சு இல்ல? அது உனக்கு பெருசா எடுத்துட்டு இப்படி தங்க கூட சண்டை போட்டுட்டு இப்படி வந்து கிடக்குற இல்லாடி? ஏண்டி ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாவளா? ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாவளாடி? ஒரு பிள்ளை பிறந்த பச்சை உடம்பு காரிய இப்படி ஒத்தையில விட்டுட்டு போயிருக்கிறாவளே, என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆனா இவ்வளோ பட்டு மாடி நீ திறந்த மாட்டேங்கிற. இவ்வளோ பட்டுமா உனக்கு எங்களோட ஞாபகம் வரல? ஐயோ, அப்பத்தாவை தேடணுமே, அம்மாவை தேடணுமே. நம்ம அம்மா வரந்தா அப்பத்தா வரந்தா இப்படி நம்மளை விட்டுட்டு போவாவலான்னு இப்போ கூட வாடி உனக்கு தோணல? சொல்லுடி, இப்போ கூட உனக்கு தோணல? எப்படி இப்படி கல் மனசா இருக்கிற? எப்படி இப்படி கல் நெஞ்சுக்காரியா இருக்கிற? ஏ அன்பு, இந்தடி அடியே அடியே, இதுக்கு அடி உனே கஷ்டப்பட்டு கஷ்டம்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பத்திலையும் துயரத்துலையும் வளர்த்தேன். நான் வளர்த்ததை விட அப்பத்தாடி உனைய தூக்கி பீராட்டி பாராட்டி வளர்த்துச்சு. அதெல்லாம் மறந்துட்டு இப்படி கல் நெஞ்சு காரியா இருக்கிறியடி. நாசமா போறவளை இங்கே வாரி எங்களை பார்த்து தான் பேசேண்டி, அழுவேண்டி. ஏண்டி இப்படி அழுகிற? அடியே அழுக மட்டும் செய்ய, ஒரு வார்த்தை பேச மாட்டியா? பிள்ளைய குறி, பிள்ளை எங்ககிட்டயாவது கொடுப்பியா? கொடுக்க மாட்டியாடி? அண்ணாத மாதிரி கிடக்குறிய, உனக்கு இதெல்லாம் தேவையா? சொல்லுடி, உனக்கு இதெல்லாம் தேவையாடி? இங்கே பாரு என் அன்பு. இவ எதுக்கு தாண்டி அழுகுறா? இவ எதுக்கு தான் அழுகுறா? சரி வா நம்ம போவோம். எதுக்கு நம்ம இங்கே கர்ம நின்றுக்கிட்டு? நம்ம வந்தது பிடிக்கலடி அவளுக்கு. நல்லா இருந்தவ நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே அழுக ஆரம்பிச்சிட்டா பாரு. வா நம்ம போவோம். பிள்ளையும் பார்க்க வேணாம், ஒன்றும் பார்க்க. இதுக்குத்தான் நான் வேண்டாம் நீ கேட்டியா? இப்போ வீட்டுக்காரவங்க யாராவது வந்தாவன்னா நாம தான் இவ்வளோ அழுவ வச்சுட்டு நம்மள்ட்ட சண்டைக்கு வர்றதுக்கா? சொல்லு, சண்டைக்கு வர்றதுக்கா? நல்லா இருந்த பிள்ளைய இவ்வளோ வந்து அழுவ வச்சுட்டு இப்படி இருக்காளுவலேன்னு நமக்கு தேவையா இதெல்லாம்? சொல்லி வச்சு கேட்குறியா? வேணாண்டி போ வேணாண்டின்னா கேட்குறியா? கேட்குறியாடி? எதுக்கு தாண்டி நம்ம இங்கே வரணும்? முத்தழகு வரப்போறியா? நான் போகிறேன் போ. ஏம்மா நீ ஏன் போகிற? நானும் வரேன். இந்த துணியை பிடி. இதுக்கு வேற துணியை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏதோ ஆசாசி. சரிப்போ, என்ன எப்போ தான் இவ காமிக்கிறான்னு நானும் பார்க்குறேன். இப்போ தான் அவள் காமிக்கிறான்னு நானும் பார்க்குறேன். இப்போ தான் அவள் பேசுகிறான்னு நானும் பார்க்குறேன். அங்கேருந்து தொக்குன்னு ஓடியாரோம். நாமளும் பார்த்து விடுவோமேன்னு. ஆமாம் போவோம். மாவட்டி கூப்பிடுறா. எங்களாடி கூப்பிட்ட? எங்கள்கிட்ட இதெல்லாம் சொன்ன. இப்ப இதெல்லாம் எங்ககிட்டயா பேசுற நீ? உங்ககிட்ட பேசாம ஊர்ல உள்ளவங்கள்ட்ட பேசுறேன். உங்கள்கிட்ட தானே சொல்றேன், உங்கள்கிட்ட தானே பேசுறேன். அப்புறம் எங்கள்கிட்ட பேசுறியான்னு கேட்டா, இந்தா குழந்தைய முதல்ல பூடி,
இது போதுண்டி எனக்கு, இது போதும்மா தாயே, இது போதும். அம்மா தாயே, எல்லா கடவுளுமே உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வேனே. இது போதுமே எனக்கு, இந்த வரம் போதுமே எனக்கு. இதோட நான் செத்தா கூட நிம்மதியாக செத்துருவேனே. கொண்டாடி 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 கொண்டாடி. எம்மா எம்மா பிள்ளைய வாங்குமா பார்ப்போம். எம்மா அம்மா கொண்டம்மா. ஏடி, நம்ம எடுத்த துணி அவனுக்கு போட்டு விடு. நம்ம எடுத்த துணி எடுங்க. இந்த இவ்வளோ ஆசையாக வந்தவங்களை இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்த நான் பார்க்க விரும்பல. அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். குழந்தைய வாங்கி பார்த்து எவ்வளோ ஆசையாக கொஞ்சுறாங்களே, இவங்களை போய் இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திட்டோமே. இதுக்கு மேலே இவங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. இதுக்கு மேலே இவங்க கஷ்டப்படுத்த விரும்பல. எட்டியே, நம்ம எடுத்த துணியை பாரு, என்ன டீ இது பிளேனா கொடுத்துட்டானுவ. நான் கூட பூ போட்ட சட்டை மாதிரி எடுக்கலான்னு பார்த்தேன். நீ தான் இந்த கலர் தான் நல்லா இருக்கும், இந்த கலர் நல்லா இருக்கும்னு பாரு. பிள்ளைக்கு என்னமோ போல இருக்கு இந்த கலரு. ஆமாம்மா, நான் கூட நல்லா இருக்கும்னு நினச்சி இந்த கலரில் இருக்குது. எம்மா அப்படியா, அச்சசல் அவங்க அப்பா மாதிரியே இருக்கியாம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் ஒரு கருவாப்பையம்மா, இவன் ஒரு கருவாப்பைய. என்ன இது ஆப்பேங்கார மாதிரியே பற்றி வச்சிருக்கா இவ. நீ வேறம்மா, பேசாம வாயை வச்சுட்டு அங்கிட்டு இரு. என்னத்தையாவது சொல்லி விட்டு அவள் அப்புறம் நம்ம மேலே கடுப்படிச்சு பிள்ளைய கொண்டாங்க கிளம்புங்க முதல்லன்னு சொல்லிடாம. அவள் பிள்ளைய கொடுத்ததே நம்மக்கிட்ட பெரும்பாடு. இதில் வேற திருப்பி நம்மளை விரட்ட பார்க்குற நீ பேசுறதில்ல. அப்படித்தான் எனக்கு நினைக்கிறேன். அதான் என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறா. திருப்பியும் அவளை கோவப்படுத்தி நம்மளை அங்கிட்டு இங்கேருந்து வரட்டி தள்ளிடாமம்மா. சும்மா அண்ணன் அங்கிட்டு பேசாமல் இரு. எல்லாம் தங்கம், இங்கே பாருங்க, யாருன்னு பாருங்க, அம்மாச்சி பாருங்க, உன்னோட கொள்ளு பாட்டி பாருடா, கொள்ளு பாட்டி. டேய், நல்ல வேலை டீ. நான் கூட நினச்சி தூங்கிட்டு இருக்கானோ என்னமோன்னு. தூங்கிட்டு இருந்தா இவ வேற தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளை விரட்டிடுறாளோ என்னமோன்னு நினச்சி நல்ல வேலை பயவில் நல்லா சிரிச்சிட்டு தான் கிடக்கு டீ. ஓய் இங்கே பாடுறா, உன் அம்மாச்சிக்காரி 2 நாள் ஆன தூக்கம் இல்லடா, சாப்பிடலடா, உன்னை பார்க்கணுன்னு. எங்கிட்டோ கடவுள் உனக்கு தான் ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்துச்சு. நல்ல வேளை உன் பிள்ளைக்காது ஒரு பையனை கொடுத்துச்சே. இல்லைன்னா ஒத்த பொம்பளை பிள்ளைய பிறந்ததை காட்டி இப்படி திருப்பி ஏன் அவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு அந்த முல்லை சொன்னாலும் சொல்லிடுவா. நான் வேற என் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். என்னத்தையாவது சொல்லிவிட்டு அப்புறம் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு. எனக்கு இதெல்லாம் தேவையாப்பா? சொந்த பேத்தியே நம்மளை எப்படி பண்ணிட்டா, அப்புறம் இனி அவளாக இருந்தா என்ன, ஏன் அவளாக இருந்தா என்ன? யாருக்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் பேசணும். வாங்கிட்டு திரும்பவும் அதைத்தான் நானும் சொல்கிறேன். வாயை வச்சுட்டு இரு, பார்த்துட்டு கிளம்புவோம். இல்லே ஏம்மா, இவனுக்கு விளையாடிச்சாம ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்மா. இனிமே பார்க்குறோமோ பார்க்கலையோ தெரியல. விளையாடிச்சாம ஏதாவது இன்னும் வாங்கிட்டு வந்திருக்கலாம். திருப்புன்னு உடியாந்துட்டோம். இல்லைன்னா பிள்ளைக்கு ஏதாவது நகை வாங்கிட்டு வந்திருக்கலாமே. இனிமேல் பார்ப்போம்மான்னு தெரியலேம்மா.